சற்று முன் வந்த ஒரு தகவல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்படி கூட விலைக்கு பண்ணிடுங்க. இந்த வருஷம் நம்ம தமிழகம் முழுவதும் மழைக்காலம், அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே மழை பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக இந்த வருஷம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். புயல்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் மழை தரக்கூடிய புயல்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகம் வழியாக கரை கடந்து அது அப்படியே அரபிக்கடல் பக்கம் போக போகுது. எனவே சென்ற ஆண்டு மாதிரிலாம் கிடையாது. இந்த வருஷம் டாப், அதாவது மழை பொழிவு என்பது அதிகமாக காணப்படும். எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. வட மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு 20 முதல் 40 மற்றும் 45 சென்டிமீட்டர் மேலே மழைப்பொழிவு பதிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு புயல் கண்டிப்பாக வரும். தென் மாவட்டங்களுக்கு மழை தரக்கூடிய ஒரு புயல் கண்டிப்பாக 2 புயலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதிகமான ஒரு மழை பெறும். ஏன்னா கண்டிப்பாக புயல் என்பது அச்சப்படக்கூடாது. புயல் வருதுன்னா அது வந்து தீவிர புயலா, அதி தீவிர புயலா, சூப்பர் புயலா, அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். சூப்பர் புயலுக்கு வாய்ப்பு இல்லை, அது அதி தீவிர புயலுக்கு வாய்ப்பு இல்லை. புயல் என்பது மழை தரக்கூடிய ஒரு புயலாக கரை கடக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் தான் காற்று வேகம் இருக்கும். 100 கிலோமீட்டர் தான். அது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று தான். ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா பாலக்காட்டுக்கான வாய்ப்பு இதில் 50-60 கிலோமீட்டர் மேலே காற்று வீசும். அதே போல் காற்று இந்த புயலில் இருக்கும். எனவே அந்த புயல் என்பது மழை அதிகமாக தரும். கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மன்னார் வளைகுடா பகுதிக்கு அந்த புயல் வரும்பொழுது அதிகமான தமிழகம் முழுவதும் அதிகமான ஒரு மழை கண்டிப்பாக கொடுக்கும். எனவே இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வட மாவட்டம் அதிகமான மழை பெறும், டெல்டா மாவட்டமும் அதிகமான மழை பெறும், தென் மாவட்டமும் அதிகமாக மழை பெறும். மேற்கு மாவட்டங்களுக்கும் சராசரி இயல்புக்கு விட அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், காற்று பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் சராசரியை விட அதிகமான ஒரு மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஸோ அடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வருமா இந்த வருஷம்? கண்டிப்பாக, அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை அடிக்கடி இருக்கும். விடுமுறை நாட்கள் என்பது அடிக்கடி வரும். ஏன்னா சிஸ்டங்கள் வரும்பொழுது அடிக்கடி உருவாகும் பொழுது தாழ்வு மண்டலம், புயல்கள் மற்றும் இந்த மழை தரக்கூடிய தாழ்வு பகுதி இவையெல்லாம் நம்ம தமிழகத்தில் நிலை கொள்ளும். ஸோ நிலை கொள்ளும் பொழுது அடைமழையாக பெய்யும் பொழுது காலை மாலை இரவு 48 மணி நேரம் மழை பெய்யும் போது பள்ளிகள் கல்லூரிகள் நிச்சயமாக விடுமுறை விடப்படும். எனவே இந்த வருஷம் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அதிகமான ஒரு விடுமுறை நாட்கள் என கருதப்படுகிறது. எனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் ஸ்கூல், காலேஜ், அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை கண்டிப்பாக அதிகமாக வரும். இந்த வருஷம் டாப். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமான ஒரு விடுமுறை நாட்கள் இருக்கும். அதே போல் மழை பொழிவும் அதிகமாக காணப்படும். மழையின் பொழுது காற்றும் அதிகமாக இருக்கும். இடி மின்னல் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை இடி மின்னல்கள் அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்ம எல்லாருமே இப்போ என்ன செய்யணும்னா வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள நம்ம தயாராகணும். ஏன்னா இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இறங்கி விட்டதால் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கேரளாவில் இந்த வருஷம் வெள்ளப்பெருக்கு உறுதி. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை போல வடகிழக்கு பருவமழை வெள்ளப்பெருக்கு கொடுப்பது உறுதி. தாமிரபரணி எல்லாருக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஏரிகள், குளங்கள் அனுப்புவது உறுதி. எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு புயல் வராவிட்டாலும் தாழ்வு மண்டலம், தாழ்வு பகுதி உறுதி. கண்டிப்பாக தாழ்வு மண்டலம் ஒரு 50-70 கிலோமீட்டர் பக்கத்தில் கரை கடப்பது உறுதி. டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை கொடுப்பது உறுதி. நன்றி. நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட லைக் பண்ணி விட்ருங்க. நன்றி.